நம்ம சத்யதேவ் சாரோட படம் ஃபர்ஸ்ட் படமா இதுதான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் அந்த பேங்க் ஒர்க்கர் எப்படி இருப்பாங்களோ, அந்த ஒரு கேரக்டர் கரெக்ட்டா குடுத்துருக்காரு. படம் ஃபுல்லாவே செம்ம ஆக்டிங்கு. நான்லாம் படம் பார்த்துட்டு, "சார் நீங்களும் தமிழுக்கு வாங்க சார். நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க." அது ஒவ்வொரு பேங்க்ல அந்த மாட்டிக்கிற மாரி போற அந்த ஒரு சீன் ஆகட்டும், அந்த குழந்தைங்ககிட்ட நடந்துக்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டும், தான் வீட்ல அம்மாகிட்ட நடந்துக்கிற அந்த சீன்ஸ் ஆகட்டுமே, தன்னை எதிர்த்து அதே பேங்க்ல ஒர்க் பண்ற ஸ்னேக்குங்கிற ஒரு பொண்ணுகிட்ட நடந்துக்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டும். இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே அதுவும் நம்ம டேலி தனஞ்சயன் சார் கூட இவருக்கும் இருக்கிற அந்த காமிக்லாம் பார்க்கும்போது நல்லாவே நடிச்சிருந்தாப்புல. அதே மாரி பார்த்தோம்னா டேலி தனஞ்சயன் சார் நான் இவர வில்லன் தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இவர் வந்து கன்னடத்துல ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் கூட என் ஃப்ரெண்ட் படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு சொன்னாப்புல. பார்த்துட்டு அப்ப இவர் செகண்ட் ஹீரோ கதையா போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி நெனச்சேன். அதே மாரி கிளைமேக்ஸ்ல ஒரு செகண்ட் ஹீரோவா தான் போச்சு. ஒரு பெரிய ரவுடி தான் மனைவி குடுத்த சத்தியத்துக்காக அந்த ஆக்ஷன கையில எடுக்காம, தான் கூட இருக்கிற ஒரு 4 பேர வச்சுட்டு அந்த ஆக்ஷன் பண்ணிட்டு தான் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ்ல போயிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் நீ அந்த 5 கோடி குடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற